ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே ஒடிசாவில் கொஞ்சம் ஃபேமஸாக செஞ்சு பூஜை பண்ணுற மொண்டா பீட்டான்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்கிற பலகாரம் தான் பார்க்க போகிறோம். புது சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்பவும் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்காது. எப்படி செய்கிறாங்கங்கிறத மட்டும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலைல என்ன சமைச்சோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சுரக்காய் கீரை. இங்கே பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருந்து பறித்து சமைச்சோம். காலையில் டிஃபன் உண்மையாகவே சூப்பராக ரிலாக்ஸாக சாப்பிட்டேன். நிறைய பேர் சொல்லப்போனால் என் ரிலேட்டிவ் மெம்பருமே மீன் குழம்பு நான் உங்ககிட்ட வீடியோகளில் காமிச்சிருந்தேன். அதில் புளி சேர்க்காம நல்லா இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி வீடியோ பார்த்து வேணால் நான் செஞ்சுருவேன். ஆனால் எனக்கு தனியாக ப்ரிப்பேராக இன்னும் வைக்க தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே செய்கிற மாதிரி இங்கே சாப்பிடுவாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா மீனெல்லாம் இவங்களோட எமோஷ்னல் மாதிரி. ஏன்னா டெய்லியும் மீன் சாப்பிடாம நான் சோறே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டைலில் நான் செஞ்சு அவங்களோட ரியாக்ஷன் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. முன்னாடி பழகாமல் இருந்தது, அப்போ பிடிக்காது. அது நான் இங்கே வந்தப்போ 4 மந்த் ப்ரெக்னென்சியில் வந்தேன்னா சும்மாவே சாப்பாடு எதுவும் ஒத்துக்காது. அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பழகிடுச்சு, நார்மலாக தான் இருக்கும். நம்ம குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் சீரகத்தூள் இந்த மாதிரி சேர்க்குறனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம். சில பேர் தண்ணியாக கூட குழம்பு வைக்கலாம். ஆனால் இங்கே அந்த வெறும் வரமிளகாவிலே காரம் சரியாக இருக்கும். அது இல்லாமல் கீரையெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா நானும் பச்சை மிளகாய் உப்பு தொட்டு சாப்பிடுவேன். அதனால் எனக்கு எல்லாமே பழகிருச்சு. நான் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றேன்னு காமிக்கிறதுல சில பேர் கஷ்டப்படுறீங்கன்னே சாப்பிட்றத எனக்கு காமிக்க கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சில பேர் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு காமிங்கன்னு விரும்புகிறீங்கல்ல. அதனால் இன்னைக்கு காலைல என்ன சமைச்சோன்னு முதல்ல பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாப்பா அங்கன்வாடிக்கு போனது இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல சமைச்சதை பார்த்து முடிங்க. இது முந்தா நாள் எடுத்த வீடியோ. முந்தா நாள் மதியத்துலேருந்து கொஞ்சம் மழை பெஞ்சது. காலையில் ஒரு 7 மணி இருக்கும் நான் ஷூட் பண்ணும்போது. வெயிலே சுத்தமாக வரல, அப்படியே ஒரு மாதிரி மேகமூட்டமாக தான் இருந்தது. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக மழைங்க. பாப்பாவை காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நேற்று ஈவினிங் தான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் காலைல சமைச்சிக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். சுரக்காய் கீரை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பூசணிக்கீரையும் சுரக்காய் கீரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசணிக்கீரை சுரக்காய் கீரைன்னு நீங்கள் இப்படி கேள்விப்படுறது புதுசாக இருக்கலாம். இலையை தான் இங்கே அப்படி சொல்லுவாங்க, அதனால் நான் கீரைன்னு சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நல்லா சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இருந்து தான் பறிச்சோங்களா. இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கொடியோடு அறுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த தண்டையும் சாப்பிடுவாங்க. அதுலேருந்து அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு பெரிய பெரிய நாராக இருக்கும். நான் உரிக்கும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு வீட்டு வேலை வீட்டுக்குள்ளே முடிஞ்சது. வெளியேயும் பாதி இடம் மட்டும் பூசியிருக்கோம். முதல்ல வீட்டுக்குள்ளே பார்த்து முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே பார்க்கலாம். வியாழக்கிழமை நைட்டு அம்மா இந்த இடத்துல பூசினாங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக நடக்க மாட்டோம் இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக பாதி காஞ்சது அப்படின்னா காலைல நடக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லா இடமும் பூசியாச்சு. ஆனால் 2-3 இடம் சாணி தண்ணி ஊற்றி சமமான கல்லில் தேய்ப்பாங்க. அப்படி தேய்ச்சாங்க அப்படின்னா தரை சமமாயிருமா. அதனால் அந்த இடம் மட்டும் பெண்டிங்காக இருக்குது. அது முடிஞ்சது அப்படின்னா இப்போ மண் பூசியிருக்க எல்லா இடமுமே சாணி மொழிகிட்டோம்னா வீடு நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், வெளியே அந்த இதுக்கு முன்னாடி அடுப்பு இருந்தது இல்லைங்க, அங்கேருந்து வாசல்படி வரைய ஒரு ஓரம் மண் பூசியிருக்காங்க. இன்னைக்கு வேற மழை வர்ற மாதிரி இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே அம்மா ஒரு புதுசாக அடுப்பு போட்டிருந்தாங்க. இது பானையில் எப்படி அடுப்பு போடுறாங்கன்னு காமிக்க சொல்லியிருந்தீங்கல்ல, ஆனால் இது பானையில் செய்யலை. அதனால தாங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வீடியோ எடுத்தேங்களா. அதே டைமில் வெளியே அம்மா அடுப்பு போட்டிருந்தாங்க. செங்கல்ல தான் போட்டிருக்காங்க, அதனால் இதை காமிக்கல. நம்ம ஊரில் எப்படி அடுப்பு செய்வோங்களோ 2 செங்கல், அதுக்கப்புறம் மேலே ஓடு வைப்போம்ல, இவங்க ஹாஸ்பெஸ்டஸ் வச்சு தான் இப்படி மாற்றிருக்காங்க. இன்னொரு நாள் பானையில் நான் அடுப்பு செய்யும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். புது சப்ஸ்கிரைபர் நினைக்கலாம், இந்த இலையில நிறைய சொனையாக இருக்கும், எப்படி சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது குத்தாதா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இந்த கீரையை சமைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதே நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்கன்னு முதல்ல சொல்கிறேன்.
இங்கே பாருங்கள், முதல்ல அந்த கொடியிலேருந்து கீரையை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுலேருந்துமே நார் எவ்வளோ உருகியிருக்கும்னு பாருங்கள். அம்மா சைடு தான் நிறைய இருக்குது. வீடியோ எடுத்ததுலேருந்தே அவங்க பார்த்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நாரெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் சின்ன தண்டாக இருக்குது. நாரெல்லாம் உரிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய தண்டாக இருக்கும். பாதி உரிச்சிருவோம். பூசணி கொடியில் தான் அதிகமாக சொனையாக இருக்குங்களாம். சுரக்காய் கொடியில் ஓரளவுக்கு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. அதனால் பாதி உருகி இருக்கும். ஆனால் இந்த தண்டில் பார்த்தா சில இடத்துல வெள்ளை வெள்ளையாக அந்த சொனை தெரிகிறது, எனக்குமே தெரியுது. சுரக்காய் கொடியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உருகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இலையெல்லாம் தனியாக எடுத்துட்டு தண்டை தனியாக வச்சுருக்காங்க. இந்த இலையவே அவ்வளோ அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. இப்போ வந்து பாதி எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என் கையில் இருக்கிறத பாருங்களேன், சின்ன சின்ன பீஸாக, ஆனால் கொஞ்சம் நீள நீளமாக இருக்குது. அதையே இன்னும் கொஞ்சம் சிறுசாக நடுவில் கட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ கையில் எத்தனை இலை எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக கையில் எடுத்து நடுவில் கட் பண்ணாங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக மாறிடுங்க. பொரியல் வைக்கிறதுக்கு தேவையான அளவு கீரை எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. இந்த கீரைக்கு மேலே சின்ன சின்ன தண்டாக இருக்குது இல்லைங்க, அது வந்து நாங்கள் கூட நார் உருகணும்ல அந்த இடம், அதை வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்குவாங்க. அங்கே ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்காங்கல்ல, அதுதான் கொடி, அதோட தண்டு. இதுதான் இந்த கீரையில் இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். முதல்ல தண்ணி ஊற்றி இந்த தண்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்ப்பாங்க. இப்போது சுரக்காய் கீரை எப்படி பொரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க தண்டு, அது சேர்த்துருக்காங்க. எல்லா தண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவாங்க. இப்போ வந்து தண்டு நல்லா வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது கீரை சேர்ப்பாங்க. இப்போ எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் இந்த கீரை வதங்குற வரையே மூடி போட்டு வச்சு வேக வைப்பாங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை விலக்கி விட்டு ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்ப்பாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக இப்போ மாற்றிட்டுருக்காங்க. தக்காளி சேர்க்கும்போது நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால் ஷூட் பண்ண முடியல. இப்போ கீரையை தாளிக்கலாம். 2 பெரிய நல்ல வரமிளகாய் எடுத்துட்டு கிள்ளி சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் எண்ணெய் சேர்ப்பாங்க. ஏன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய்க்கு அப்புறம் என்ன பொருள் போடுறோமோ அதை இங்கே முன்னாடியே சேர்த்துருவாங்க. அப்போ வந்து அதிகமாக தெறிக்காது அப்படி சொல்லுவாங்க. இப்போ வரமிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சேர்ப்பாங்க. வரமிளகாய் நல்லா வதங்கிருச்சு, கருப்பாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு இடித்து சேர்ப்பாங்க. சில பேர் தோலோடையும் சமைப்பாங்க, தோல் எல்லாமே சமைக்கலாம். ஆனால் தோலோடு சமைக்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க கீரை, அதெல்லாம் சேர்த்து கிளறுனாங்க அப்படின்னா ஒடிசாவில் கிராமத்து சைடு செய்கிற சுரக்காய் கீரை பொரியல் ரெடி. இதுக்கப்புறம் என்ன சமைக்கணும் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். பசலைக்கீரை குழம்பு, கருவாடு, அதுக்கப்புறம் கொட்டிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பசலைக்கீரை, அதோட தண்டு, இலை, தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் குழம்பு. காய்கறி எல்லாமே வேக வச்சுட்டேன். குழம்பு இப்போ தான் தாளிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு நான் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டது பசலைக்கீரை குழம்பு தான் வச்சுருப்பேன். இது என்ன மேலே சுரக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, நேற்று சமைச்ச குழம்பு அம்மா மிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதில் இப்படி இருக்குது. பசலைக்கீரை, தண்டு கீரை, உருளைக்கிழங்கெல்லாம் போட்ட குழம்பு, அதுக்கப்புறம் சுரக்காய் கீரை, கூடவே பச்சை மிளகாய். இது வந்து கீரையோடு சேர்த்து சாப்பிட்றது. இதுதான் மார்னிங் சாப்பாடு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேஜு பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பொண்ணாக மாறிக்கிட்டே வர்றா. ஏன் கொஞ்சம் கொஞ்சம்னு சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 நாள் நான் தானே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கன்வாடியிலே உட்காந்துருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் இப்போ வந்து நான் ரெடி பண்ணி விட்டுருவேன். 10 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடுவா. அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் விட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு மறுபடியும் வரும்போது அழுதா அப்படின்னா, வெளியே ஒரு கேட் இருக்குது, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அங்கே லாக் பண்ணி விட்டுறாரு. லாக் பண்ணி விட்டு இவர் பைக்கை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அவள் வந்து இனி நம்ம அழுதாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு நினச்சி அமைதியாகிறாளோ என்னவோ. ஆனால் டெய்லியும் அழுகிறா. டெய்லியும் அங்கே தங்கியிருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அங்கே இருக்கிற ஆயம்மா இருக்காங்களா, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவள் எப்படி அழுகிறா என்னங்கிறத பாருங்களேன்.
தேஜுவை அங்கன்வாடிக்குள்ளே கொண்டுட்டு போய் விட்டுட்டு அவங்க அப்பா வரும்போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணுங்கிறக்காண்டி நான் பாதி தூரம் அவளை நடந்து தான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பைக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ 2 பேருமே உள்ளே தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி அழுகுறான்னு கேளுங்க. டெய்லியும் இப்படி அழுதுட்டு அவங்க அப்பா கிளம்புனதுக்கப்புறம் அமைதியாகிடலாம். இதுக்கப்புறம் ஸ்வீட்டை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி பச்சைப்பயிரை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 1, 2 பயிறு நல்லா பெருசு பெருசாக இருக்கும், மற்றதெல்லாம் சிறுசாக இருக்குது. ஆனால் வெந்ததுக்கப்புறம் எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்துருக்கணும். நான் வெறும் 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேங்களா, அதனால் இப்படி இருக்குது. ஏன்னா நைட்டாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அன்னைக்கு ஃபீவர் கெடுத்துருச்சு. அதனால் அன்னைக்கு எடுத்த வீடியோவை இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். பச்சைப்பயிறு வந்துட்டே இருக்கட்டும். ஸ்வீட் செய்கிறதுக்கு இப்போது பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். எப்போதும் போல் பெரிய கடாயில் தேவையான அளவு தண்ணி காய வச்சுருக்காங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சீனி சேர்த்துருக்காங்க. ஏன்னா பச்சரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய், பச்சைப்பயிறு எல்லாமே உள்ளே வைக்க போகிறோம். மேலாக சாப்பிடும்போதும் கொஞ்சம் இனிப்பு வேணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு அரைச்சிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ கிளறிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தண்ணி இருக்குங்களோ அதுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து நல்லா கிளறி அதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் செய்கிற அளவுக்கு மாவு சேர்த்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறணும் அப்படின்னா ரெடி ஆகிடும். அது கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சீனி சேர்க்குறாங்க. இது அந்த ஸ்வீட்டுக்குள்ளே பச்சைப்பயிறு, தேங்காய்லாம் கலந்து வைப்போம்லங்க, அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சீனி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுறாங்க. சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா சீனி தண்ணி கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க பச்சைப்பயிறு, அது சேர்க்குறாங்க. பச்சைப்பயிறு எல்லாமே சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, சீனி பாவு தண்ணி இருக்குல்லங்க, அது நல்லா வத்துற அளவுக்கு வேகணுங்களா. அதனால் பச்சைப்பயிறு இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு. ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருகி வச்சுருந்தோங்க. இப்போ அந்த தேங்காய் பூவெல்லாம் சேர்க்குறாங்க. தேங்காய் பூவையும் சேர்த்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைய தேங்காவையும் வதக்கி விடுவாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட பாவு தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வத்திருச்சு. நம்மளுக்கு இப்போ உருண்டை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு சரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உருண்டை அம்மா எப்படி எடுத்து உள்ளே வச்சு உருண்டை பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நல்லா உருண்டை மாதிரி செஞ்சு உள்ளே வைக்கிறதுக்கு குழி மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலாக மூடுவாங்க. இதுக்கப்புறமே இட்லியெல்லாம் நம்ம எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி வேக வைக்கணும். இங்கே இட்லி சட்டி இல்லாமல் அதையும் எந்த மாதிரி வேக வைக்கிறோன்னு பாருங்கள். முதல்ல நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வேக வைக்கலாம். சரி, நானும் சேர்ந்து உருண்டை பிடிக்கிறேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்சி வைக்கிறத நாங்கள் எப்படி வேக வைப்போம் அப்படின்னா, சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாப்பாடெல்லாம் நாங்கள் சுடு சாப்பாடுக்கு இந்த மாதிரி தான் ஓட்டத்தட்டில் வடிப்போம். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே தட்டு வச்சுட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த தட்டுக்கு மேலே எல்லாத்தையுமே அடுக்கிடுவாங்க. அடுக்குனதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டாங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லா உருண்டையும் வச்சு வேக வைக்கிற மாதிரியும் இந்த தட்டில் இடம் இருக்குங்களா, அதனால் ஈஸியாக வெந்துருமா. இப்போ பாதி உருண்டை உருட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4-5 உருண்டை தான் வரும். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாமா? வாங்க பாருங்க. தண்ணியுமே நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5 உருண்டைக்கு மாவு இருக்கு. அதையும் உருண்டை பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் மொத்தமாக காமிச்சிட்டு தட்டு மூடி வச்சிடலாம். எவ்வளோ உருண்டை பிடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ ஸ்வீட் இருக்குது. ஓகே, இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ வேக வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படி ஆவி பறக்குதுன்னு பாருங்கள். நல்லா இட்லியில் ஆவி பறக்கிற மாதிரி. அம்மா ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போது முண்டப்பீட்டா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு பாட்டில் பார்த்துருப்பீங்க, டார்ச் லைட் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் செஞ்சு அன்னைக்கு நைட் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நேற்று நாங்கள் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு. அதனால் நான் உங்ககிட்ட சாப்பிட்டு நான் ரிவ்யூ சொல்லலை. வேக வச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. சேம் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெந்ததுக்கப்புறம் நல்ல கலர் இனிப்பாக இருக்கும்.
சூப்பராக இருந்தது. போன டைம் வந்து வீடியோக்காக நாங்கள் செஞ்சுருந்தது வந்து இந்த பச்சரிசி மாவு முதல்ல தண்ணியில் கலப்போம்ல, அந்த டைமில் உப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால சரியாக சாப்பிட முடியல. ஆனால் இந்த டைம் சூப்பராக இருந்தது. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கு. ஃபீவர் என்னால் முடியலன்னு ஷார்ட்ஸ் போட்டது முந்தா நேற்று ஈவினிங் சரிங்களா? நேற்று மழையை பாருங்கள், செம்ம மழைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தாங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழையை கூட விடுங்களேன், பாப்பா எப்படி இருந்தான்னு பாருங்களேன். இந்த அளவுக்கு பாப்பா சொன்னங்கி நான் பார்த்ததே இல்லை. இப்படியே தான் இருந்தா, பக்கத்துலேயே தான் இருப்பா, யாருக்கிட்டையும் போகவே மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.